அடுத்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இணைகிறார். அவருடன் பேசலாம். ராஜ்குமார், வணக்கம். நீங்க ராமேஸ்வரத்தில் எந்த கோயிலில் இருக்கிறீர்கள்? அங்கு பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? இந்த மகாலய அமாவாசையை பற்றி பக்தர்கள் என்ன சொல்றாங்க? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். இவரன் அதாவது ராமேஸ்வரம் ராமசாமி திருக்கோயில் தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் இப்படி முப்புரிமையுடைய அதே போல 12 கோயிலத்துல ஒரு கோயில் ஜோதிர்லிங்கம் என்று கருதக்கூடிய இந்த ராமசாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் அதே போல திருவிழா காலங்கள்ல மட்டும் ஆடிய மாசம், தைய மாசம், புரட்டாசி மாச காலங்கள்ல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த சூழல்ல இன்று மகாலய அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை முன்னிட்டு நேற்று முதல் ராமேஸ்வரத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது வரை வருகை இருந்து வர்றாங்க. இதில் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நேராக ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில புனித நீராடிவிட்டு அங்கு உள்ள புரோகிதர்களிடம் தமிழன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தீர்த்தர்ப்பணம் கொடுத்து எள்ளு பிண்டம் வைத்து தற்போது பிரார்த்தனை செய்து வராங்க. அதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் உள்ள 22, அதாவது ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிவிட்டு ராமநாதசாமி மற்றும் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்பாளை நீண்ட நேரமாக காத்திருந்து தற்போது தரிசனம் செய்து வராங்க. அதே போல பக்தர்கள், அதாவது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் மக்களின் பாதுகாப்பு கருதி மாவட்ட கண்காணிப்பாளர் சந்தி தலைமையில சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அதே பகுதியில கடற்கரையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கடலில் அடித்து செல்லாமல் இருப்பதற்காக மெரைன் போலீசார் தற்போது படகு மூலமாக ரோந்து பணியில ஈடுபட்டு வராங்க. அதுபோல பல்வேறு கட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு மேலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ராமேஸ்வரம் பகுதியில் கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுவதாக ராமேஸ்வரம் பகுதி முழுவதுமே தற்போது அனைத்து பாதைகளும் ஒரு பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தாலும் கூட தற்போது ஒரு சில பகுதிகளில் குடிநீர் வசதிகள் இல்லை என்பது பக்தரின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அதே போல பக்தர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் அதாவது ஆடிய மாச, புரட்டாசி மாச காலங்களில் தைய மாச காலங்களில் முன்னோருக்கு தீர்ப்பணம் கொடுத்துறது வழக்கமாக இருந்தாலும் கூட இந்த புரட்டாசி மாச காலங்களில் தீர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப புண்ணியம் என்பதும், அதாவது இதுக்கு முன்பாக தீர்ப்பணம் கொடுக்காதவர்கள் கூட இந்த மகாலய அமாவாசை பெற்ற காலங்களில் தீர்ப்பணம் கொடுத்தால் அனைத்து தோஷங்களும் விலகி புண்ணியம் கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக இருந்து வருவதாக பக்தர்கள் தெரிவித்து வராங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.